வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம் பீஸ் கியூரியஸ் லூப் யூடியூப் சேனலில் பார்க்க போகிற கதை திரு வள்ளிக்கண்ணன் அவர்கள் எழுதிய ஊரும் ஒருத்தியும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். திருமணமாகி வந்த நாள் முதலே ரஞ்சிதத்துக்கு கணவன் ஊரை பிடிக்கவில்லை. இது என்ன ஊர், இது பட்டிக்காட்டு பய ஊர், இதுவும் ஒரு ஊரா என்று பழிப்பது அவளுக்கு வழக்கமாக அமைந்து விட்டது. ரஞ்சிதம் டவுனில் பிறந்து வளர்ந்தவள். 8ஆம் வகுப்பு வரை அங்கே பள்ளியில் படித்தவள். நாகரீகம் பயின்றவள் என்ற நினைப்பு. அவள் கல்யாணமாகி வந்த ஊர் சின்ன கிராமம். கடை வீதி கிடையாது. ஒரே ஒரு கடைதான் இருந்தது. இஷ்டப்பட்ட போது வாய்க்கு ருசியாக ஏதாவது வாங்கி தின்ன ஆசைப்பட்டாள். அதற்கு உதவும்படியாக ஒரு மிட்டாய் கடை உண்டா? ருசியா வடை காஃபி என்று சாப்பிட ஒரு ஹோட்டல் இருக்குதா? சினிமா தேட்டர் இல்லை. இதுவும் ஒரு ஊரா? ரஞ்சிதம் எப்பவும் எல்லாரிடமும் இப்படி குறை கூறி கொண்டிருப்பாள். அவளுக்கு கணவன் வீட்டாரையும் பிடிக்கவில்லை. என்ன சனங்க, நாகரிகம் தெரியாதவங்க, இவ்விதம் மனசில் சொல்லிக் கொள்வாள். கணவன் குப்புசாமியை கூட அவளுக்கு பிடிக்கவில்லைதான். பேரை பாருங்க, குப்புசாமியாம். அழகான பேரு எத்தனை இருக்கு, அதிலே ஒண்ணு இதுக்கு கிடைக்காமல் போச்சுதே. ஆளும் அழகு வழியுது. ஒவ்வொருத்தர் என்னென்னமா இருக்காங்க. சினிமாவிலே வருகிற கதாநாயக மாதிரி. அவ்வளவுக்கு இல்லாவிட்டாலும் கொஞ்சமாவது லட்சணமா இருக்கப்படாது. என் தலையெழுத்து, எனக்கென்று இப்படி வந்து வாச்சிருக்குதே என்று அவள் அழுத்து கொள்ளுவாள். குப்புசாமி நன்றாக உழைக்கக்கூடியவன். பக்கத்து சிறு நகரில் இருந்த மில் ஒன்றில் வேலை பார்த்தான். காலையில் 6 மணிக்கே சைக்கிளில் போக வேண்டும். சாயங்காலம் திரும்பி வருவான். வந்ததும் தோட்ட வேலை அது இது என்று எதையாவது இழுத்து போட்டுக்கொண்டு பொழுதுபோக்குவான். அதெல்லாம் ரஞ்சிதத்துக்கு பிடிக்கவில்லை. இது என்ன வேலை? டவுனில் ஒரு ஜவுளி கடையில் ஏதாவது வேலை பார்த்து கொண்டு அங்கேயே வாடகைக்கு வீடு எடுத்து குடியேறி விடலாம். நல்லா ரீசண்டா வேட்டி சட்டை அணிந்து கொண்டு நாகரீகமா இருக்கலாம். பொழுதுபோக்கா சினிமாக்கள் பார்க்கலாம் என்று அவள் அடிக்கடி சொல்லி கொண்டிருந்தாள். புருஷனிடமும் சொன்னாள். பிரத்தியாரிடமும் புலம்பினாள். அவள் பேச்சை அவன் சட்டை செய்ய தயாராக இல்லை. இது பெரும் மனக்குறையாக இருந்தது அவளுக்கு. ரஞ்சிதத்துக்கு தான் ரொம்ப அழகானவள் என்ற பெருமை. அவள் பிரமாத அழகி இல்லை. ஆனாலும் இருக்கிற அழகு அம்சங்களை அலங்காரமாக எடுப்பாக காட்டி வசீகரமாக விளங்கக்கூடிய திறமையில் அவள் தேர்ந்திருந்தாள். தான் ரொம்பவும் புத்திசாலி என்ற கர்வமும் அவளுக்கு இருந்தது. எங்க வீட்டுக்கு எதிர் வீட்டிலே ஒரு சார்வாள் இருந்தாக. ரஞ்சிதம், நீ இருக்கிற அழகுக்கு சினிமாவிலே உனக்கு சான்ஸ் கிடைக்கும். நீ சீக்கிரமே ஸ்டார் ஆகிவிட முடியும்னு அடிக்கடி சொல்லுவாக. நீ மட்டும் 8ஆவதோடு படிப்பை நிறுத்தாமல் மேற்கொண்டு படித்திருந்தால் உனக்கு இருக்கிற அறிவுக்கு உனக்கு நல்ல வேலை எத்தனையோ கிடைக்கும். டீச்சராக வரலாம், அல்லது வேறு ஆஃபீஸ்களிலே வேலை தேடி கொள்ளலாம் என்பாக. என் விதி, நான் இந்த பாடாவதி பட்டிக்காட்டு ஊரிலே வந்து இப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ளே அடைபட்டு கிடக்க நேர்ந்திருக்கு. இதுவும் ரஞ்சிதத்தின் புலம்பல்தான். தனிமொழியாக தன்னுள் பல 100 தடவை புலம்பியிருப்பாள் இதை. அவ்வப்போது உரத்த சிந்தனையாகவும் இது வெளிப்பட்டுவிடும். குப்புசாமி சிடுசிடுப்பான். உனக்கு இங்கே என்ன குறைச்சல்? இந்த ஊருக்கு என்ன குறை? அமைதி நிறைந்த அழகான ஊரு, வசதியான வீடு, டவுனிலே நெருக்கடியும் கும்பலும் பரபரப்பும் தான் மிகுதி என்பான். அவன் மனப்போக்கு அவளுக்கு பிடித்ததாக இருக்கவில்லை. பேண்ட் மட்டும் ஸ்டைலான ஷர்ட் அணிந்து விலை உயர்ந்த ஷூ மாட்டிக்கொண்டு பவுடரும் சென்ட்டும் பூசி ஜம் என்று இருக்க வேண்டும் தன் கணவன் என்று அவள் ஆசைப்பட்டாள். அவை அவனுக்கு ஓப்பான விஷயங்களாக இல்லையே. ரஞ்சிதம் அவ்வாறு அலைகிற ஸ்டைல் ஆசாமிகளை விழியகல பார்த்தாள். டவுனிலிருந்து அப்படி யாராவது வந்தால் அவர்களோடு பேச்சு கொடுத்து சினிமாக்கள் பற்றி தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டினாள். ரஞ்சிதம், நீ இருக்கிற அழகுக்கு நீ இருக்க வேண்டிய இடம் சினிமா உலகம்தான். உனக்கு சுலபமா சான்ஸ் கிடைக்கும். நான் அதுக்கு ஏற்பாடு செய்கிறேன்னு ஒருத்தர் சொன்னார். ஆள் ஜோரா இருப்பார். எங்க வீட்டுக்கு 3ஆவது வீட்டிலே இருந்த வக்கீலுக்கு உறவு. பட்டணத்திலே இருந்து வந்து 10 நாள் தங்கி இருந்தாரு. பட்டணத்தை பற்றியும் சினிமா படம் படிக்கிறவங்க அதிலே நடிக்கிறவங்க பற்றியும் நிறைய சொன்னாரு. சிரிச்சு பேசுவாரு. ரொம்ப நல்லவர். அடுத்த முறை வாரபோது என்னையும் பட்டணத்துக்கு அழைச்சிட்டு போய் சினிமாவிலே நடிக்கிறதுக்கு சான்ஸ் வாங்கி தரேன்னு கூட சொன்னாரு தெரியுமா? ரஞ்சிதம் ஒருத்தியிடம் ரகசியமாகவும் பெருமையாகவும் இதை சொன்னாள். அவள் பொறாமைப்படுவாள் என்று இவள் நினைத்தாள். ஆனால் அந்த அவளோ இவளை ஒரு தினசாக பார்த்தாள். இது ஒரு மாதிரித்தான் போல் இருக்கு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கண்டபடி அலைஞ்ச கழுதை என முடிவு கட்டி போட்டாள். நம்ம குப்பையா அண்ணனுக்கு போயும் இப்படி ஒரு சின்ன சவமா பொண்டாட்டியா வந்து வாய்க்கணும் என்று உளம் புழுங்கினாள்.
ரஞ்சிதம் நடத்தை மோசம் என்று தனக்கு தெரிந்தவர்களிடம் எல்லாம் ரகசியமாக சொல்லி வைத்தாள். எந்த ஊரையும் ஊர்க்காரர்களையும் ரஞ்சிதம் மட்டமாக கருதினாலோ அவர்கள் அவளை மட்டமாக எடை போட்டு முத்திரை குத்தி உன் பவிஷு இவ்வளவுதான் என்று ஒதுக்கிவிட்டார்கள். ஆனாலும் அவளை பற்றி மனம் போன போக்கில் பேசி மகிழ தயங்கவில்லை. அதெல்லாம் ரஞ்சிதத்துக்கு தெரியாது. இதுவும் ஒரு ஊரா, இங்குள்ள ஜனங்களும் ஒரு சனமா, நரித்திரங்கள், நாகரிகம் தெரியாத முண்டங்கள் என்று அவள் கரித்து கொண்டிருந்தாள். அவள் போக்கு புருஷன்காரனுக்கு வெறுப்பு தர ஆரம்பித்தது. நான் நினைச்சிருந்தால் நல்ல சினிமா ஸ்டார் ஆகியிருப்பேன் தெரியுமா. என்னை சினிமாவிலே சேர்த்து விடுறதா கூட ஒருவர் முன் வந்தாரு. அதுக்குள்ளார எனக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டாங்க என்று அவனிடமே அவள் ஒரு சமயம் கூறினாள். யாரடி அவன் என்று உருமினான் குப்புசாமி. அவள் சொன்னாள். அவள் பேரில் அவனுக்கு சந்தேகம்தான் ஏற்பட்டது. அவளை உறுத்து பார்த்தான். எனக்கு நடிக்க தெரியாதுன்னு நினைக்கிறேனா? எனக்கா தெரியாது? நான் ஸ்கூலிலே படித்தப்போ ஆண்டு விழா நாடகங்களே நடிச்சிருக்கேன் தெரியுமா என்று உற்சாகமாகவும் பெருமையோடும் பேசினாள் அவள். அவள் எதிர்பாராதது நடந்தது. அவள் கன்னத்தில் பலாரென ஒரு அறை விழுந்தது. எனக்கும் எங்க குடும்பத்துக்கும் கேவலம் உண்டு பண்ணணும்னே நீ வந்திருக்க. சினிமாவாம் நடிப்பாம், எவனோ சேர்த்து விடுறேன்னு சொன்னானா ஜாக்கிரதையா இருந்துக்கோ. தப்பு தவறா நடந்த உன்னை கொலை பண்ணி போடுவேன். எலியை கொல்லுற மாதிரி உன்னை ஒளிச்சு கட்டிடுவேன் என்று கருவினான் கணவன். அவன் பார்த்த பார்வையும் அவன் நின்ற நிலையும், அப்போது அவனுடைய கைகள் கை விரல்கள் முன் நீண்டு துடித்த துடிப்பும் அவன் அப்படி செய்யக்கூடியவன்தான் என்ற நினைப்பை அச்சத்தை அவளுள் விதைத்தன. அவன் மீது அவளுக்கு உள்ளுற பயம் ஏற்பட்டது. அவனிடம் ஏற்பட்டிருந்த வெறுப்பு வளர்ந்தது. ரஞ்சிதத்துக்கு அந்த ஊரும் வீடும் சுற்றமும் சூழலும் பிடிக்காத விஷயங்களாக மட்டுமில்லாது தன்னை ஒடுக்கி அடக்கி தன் சந்தோஷங்களை சிதைத்து தன்னுடைய வாழ்வையே பாழடிக்கிற பாழ் நிலமாய் படுகொலியாய் பயங்கர நரகமாய் தோற்றம் கொண்டன. தூரத்து டவுனும் நாகரிகமும் உல்லாச பிரியர்களும் அவற்றுக்கும் அப்பால் தொலைதூர நாகரிக பெருநகரமும் சினிமா உலகமும் குழுகுழு பசுமைகளாய் புன்னகைத்தன, கண் சிமிட்டின, அவளுக்கு ஆசை காட்டின. அவள் இயல்பான சந்தோஷங்களை அனுபவிக்க முடியாமல் கனவு இன்பங்களாக ஏங்கி நாட்களை ஓட்டலானாள். பிறந்த வீட்டில் ஏதோ விசேஷம் என்று அவள் அம்மா வந்து ரஞ்சிதத்தை கூட்டி போனாள். பின்னர் வருவதாக குப்புசாமி சொல்லி அனுப்பினான். உழைப்பில் மிகுந்த அக்கறையும் ஈடுபாடும் கொண்டிருந்த அவன் சொன்னபடி போக முடியவில்லை. அப்புறம் போக வேண்டியது அவசியமில்லை என்று ஆகிவிட்டது. ரஞ்சிதம் நாகரிக மன்மதன் ஒருவனுடன் அவன் பேச்சையும் சிரிப்பையும் ஆசை வார்த்தைகளையும் நம்பி வீட்டை விட்டு போய்விட்டாள். இந்த செய்தி குப்புசாமிக்கும் அவன் ஊருக்கும் தெரிந்தது. பரபரப்பான பேச்சுக்கும் ஏச்சுக்கும் தூண்டுதல் ஆயிற்று. சிறிது காலத்துக்கு ரஞ்சிதம் சினிமாவில் சேரத்தான் போயிருப்பாள். அப்படி ஆசை காட்டிதான் நாகரிக மைனர் அவளை கூட்டிக் கொண்டு போயிருப்பான் என்று குப்புசாமியும் அந்த ஊர்க்காரர்களும் நம்பினார்கள். அதுதான் நிஜமும் கூட. நிஜமான சந்தோஷங்களை அனுபவிக்க மனமில்லாத பகட்டி மினுக்கிய நிழல் இனிமைகளையே நாடி அலைந்த ரஞ்சிதம் என்ன ஆனாள் அல்லது ஆவாள் என்று அந்த ஊர் கவலைப்படவில்லை. தன்னை விரும்பி நேசிக்க மனமில்லாது வெறுத்த அவளை தன்னவளாக அந்த ஊர் ஏற்றுக்கொண்டதில்லைதான். திரு வல்லிக்கண்ணன் அவர்கள் எழுதிய ஊரும் ஒருத்தியும் கதை இத்துடன் நிறைவு பெற்றது. மீண்டும் இன்னொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.